வடமராட்சியில் கத்திமுனையில் 5 பவுன் நகை திருட்டு. அவசர உதவி கோரியும் 8 மணி நேரம் கழித்து சென்ற மருதங்கேணி போலீசார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சந்தியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் நள்ளிரவில் நகை கொள்ளை இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை 1 மணியளவில் மதிலால் பாய்ந்து 3 திருடர்கள் குறித்த வீட்டிற்குள் புகுந்து வீட்டிலிருந்த கணவனை தாக்கிவிட்டு பின்னர் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து சுமார் 5 பவுன் நகைகளை அவரது கழுத்திலிருந்து அறுத்து எடுக்கப்பட்டதுடன் குறித்த பெண்ணையும் தாக்கியுள்ளது. அரை மணி நேரத்திற்கு அதிக நேரம் மணல் அள்ளி கொட்டியும் இரும்பாலும் தாக்கியுள்ளனர். இதில் கணவன் படுகாயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சுதாக எடுத்துக்கொண்ட கணவர் திருடன் ஒருவனை தாக்கியதில் திருடன் காயத்துடன் ரத்தம் கசிந்த நிலையில் தப்பி சென்றுள்ளார். இதேவேளை திருடர்கள் கத்திமுனையில் தாக்கியும் அச்சுறுத்தி கொண்டிருந்த நிலையில் மருதங்கேணி போலீசார் மற்றும் அவசர இலக்கங்களான 119 118 ஆகியவற்றிற்கு அழைப்பு மேற்கொண்டு உதவி கோரியும் போலீசார் 8 மணி நேரம் கழித்து சரியாக காலை 9:15 மணிக்கே சம்பவம் நடந்த இடத்திற்கு உதவுவதற்கும் முறைப்பாடு பெற்றுக்கொள்ளவும் சென்றுள்ளனர். குறித்த வீட்டில் நேற்றுடன் 3வது தடவையாக குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவத்தில் 3 கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் படுத்திருந்தோம் 2 பேரும். அவர்கள் செட்டியில் படுத்தேன், நான் அவைக்க படுத்திருந்தேன். படுத்துக்கு முழங்கி இடித்த மாதிரி வந்து கதை விடாச்சு. அது பிறகு நான் ஒழும்பு தாதிச்சு ஒழும்பு என்ன வந்து கழுத்தில் கத்தியை வச்சு தோட்டம் கட்டி சங்கிலி இழுத்தாருக்க நானும் விடையில அடிபட்டு போஸ்ட் பண்ணி வெளியாலே அவனுக்கு கட்டி கதவு கடிச்ச நாக்கள் விட்டுக்கண்டு அது பிறகு வெளியாலே ஓடி அப்போ அதுக்கப்புறம் ஓடிட்டான். வெளியாலே ஓடி இவரை பகைய ரத்தத்தோட நிற்கிறார். வெளியில ரத்தத்தோட நிற்க நான் இவருக்கு நின்று கேட்டுக்கிட்டோம். மண்ணாளி அடி எனக்கு கொட்டி கொண்டு போகிறாங்க. பேருந்து பார்க்க நாங்கள் வலிக்கிட்டு வர அதில் நின்று எனக்கு அடிக்க வராங்க. நாங்கள் மண்ணாளி அள்ளி கொட்ட அவன் கொட்ட கூட நான் தடுக்கிறதுக்கு மண்ணாலே கொட்டி கொண்டு நிற்கிறாங்க. மற்றது இன்னொரு கேள்வி கூட கேட்கல. மற்றது எங்க காசு எங்க நாங்கள் எங்க அப்படி ஒன்றும் கேட்கல. இதுதான் செய்தாங்க. என்ன நடந்தது? களவு சங்கிலி 2 சங்கிலியும் தோடு கட்டினதுதான். மற்றது இவற்றை எல்லாம் இருக்கு. இவருக்கு அடிச்சு ரத்தம் மண்டையில ஒரு 10 ஏதோ குடிச்சு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்ப பாட் பண்ணிருக்கேன். அண்ணளவா எவ்வளவு நகை இருக்கும்? எல்லாமே ஒரு 6 பவுன். 6 பவுன் போயிருக்கும். போலீஸுக்கு அறிவிச்சானீங்களா? போலீஸுக்கு அறிவிக்க ராத்திரி 1 மணிக்கு இருந்து அடிச்சோண்டிருக்கோம். நடந்த நேரம் தோங்கியும் எல்லாம் அடிச்சோண்டிருக்கோம். மண்ணுக்கு இன்னொரு தரம் வந்து எங்களுக்கு தகவல் எடுக்க தெரியும்.